ஹாய். Amber, 10:15 ke va. அப்போ நான் போயிட்டு 10:30க்கு வரேன். No. It's okay. Come in. இப்போ வரவா? கிஃப்ட் ஃபார் யூ. Thank you. வணக்கம் பாட்டி. Hello. Please. Thank you, sir. நைஸ் பாட்டி. So glad I got to meet you. உங்கள் அப்பா இல்லைல்ல? No. நல்லது. You want tea, coffee or something? லஞ்சு இல்லையா? இருக்கு. அப்போ லஞ்சு சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டுக்கிறேன் பாட்டி. All right. பாட்டி, ஐ எம் அன்பு. Anbu, Jessica's colleague. Jessica சொல்லியிருக்கா. உங்களை பற்றிலாம் கூட ஜெசிகா நிறையா சொல்லியிருக்காங்க பாட்டி. அங்கிளுக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, இங்கிலாந்து போகணுன்றாரு. ஆனால் உங்களுக்கு இங்கேயே தான் இருக்கணும்னு ஆசைன்னு சொன்னாங்க இல்லை? இந்தியானா அவ்வளோ பிடிக்குமா பாட்டி? நான் இங்கிலாண்டில் பிறந்தேன். எல்லார் மாதிரியும் அதுதான் என் நாடுன்னு ரொம்ப நேசித்தேன். ஆனால் ஒரு நாள் போர் நடந்துச்சு. அந்த போர் நாடுங்களோட சேர்த்து என் லைஃப்பையும் மாற்றிடுச்சு. எல்லாத்தையும் இழந்துட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போய்கிட்டு இருந்தோம். Dad, where are we going? We don't know, baby. What's happening? Why should we leave? This isn't our country anymore. We're in the middle of a war. But I grew up here. Baby, I'll explain everything later. But I haven't even said goodbye to my friends. பக்கத்து நாடுங்கள்லாம் எங்களை உள்ள விடாமல் பார்டர்லேயே தடுத்து திருப்பி அனுப்பிட்டாங்க. இங்கே வாழ்றதுனே தெரியாமல் many countries சுற்றி தெரிஞ்சோம். கடைசியாக இந்தியா தான் ஒரு லைஃப் கொடுத்துச்சு. இருக்க இடம் கொடுத்து ஹியூமனிட்டினா என்னன்னு காட்டுச்சு. எனக்கு இந்தியா வெறும் நாடு இல்லாமல் இந்தியா இஸ் லைக் மை மதர். The cake is ready. I'll go and get it. Okay. வாரை பற்றி நீ என்ன நினைக்கிற அன்பு? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டீச் பண்ணுவ? இந்த நாடு எதிரி, அந்த நாடு எதிரி, வாலை வின் பண்ண ப்ரௌட்னு சொல்லுவியா? அப்படிலாம் இல்லை பாட்டி. வார் எதுக்கு வார்? லவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு எல்லா கண்ட்ரீஸும் பிடிக்கும் பாட்டி. ஐ லவ் பிரிட்டிஷ் அண்ட் பிரிட்டிஷ் பீப்புள். ஃபுட்டு கூட ஃப்ரூட் க்ரம்பேட்ஸ், ஃபிஷ் அண்ட் சிப்ஸ், பர்கர் அதான் ரொம்ப பிடிக்கும். இங்கிலாந்து டீம் ரொம்ப பிடிக்கும் பாட்டி. ஆண்டர்சன், பீட்டர்சன், டேவிட்சன் எல்லா சன்னும் ரொம்ப பிடிக்கும். ஜெசிகாவை உனக்கு பிடிக்குமா? Are you in love with her? சிச்சி, பாட்டி சடனாக கேட்டாங்களா, எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படி சொல்லிட்டேன். அப்படி சொல்லிடக்கூடாதோ, கன்ஃபியூஷனில் ஏதோ சொல்லிட்டேன். ஆக்சுவலாக ஒரிஜினல் ஆன்சர் அது இல்லை. What is your answer then? நான் ரீசன் இல்லாமல் லவ் பண்ணதே இல்லை. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்துக்குமே என்கிட்ட அந்த ரீசன் இருக்குது. அப்படியா? இப்போ என்ன சொல்ல வர? இல்லை, லவ் பண்ணுறியான்னு கேட்டால் பண்ணல, பண்ணலையான்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்டால் பண்ணுறேன், பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. You're crazy, Amber. Just like Frank. ஃப்ராங்கை பற்றி பேச மாட்டேன்னு தானங்க சொன்னீங்க. இப்போ எதுக்கு அவனை பற்றி பேசுனீங்க? You should definitely talk to him. நான் எதுக்கு அவங்ககிட்ட பேசணும்? அவன மாமனா மச்சானா? நான் ஏங்க அவன்கிட்ட பேசணும்? No, Amber. அவனுக்கு marriage fix ஆயிடுச்சு. I thought it would be great if you congratulate him. ஃப்ராங்க்? Yes. நம்ம ஃப்ராங்க்?
ஃபோன் போடுங்க அவனுக்கு. இப்ப நீங்க வீடியோ கால் பண்ணுங்க, நான் பேசுறேன். இப்ப நம்ம ஃப்ராங்க் என்ன வேலை பண்ணியிருக்கான் பாருங்க. கொடுங்க நீங்க, நான் போட்டுக்கிறேன். ஃப்ராங்க். ஹாய் ஃப்ராங்க், அன்பு ஹியர். How are you buddy, my buddy? Congratulations, marriage for you. You made my day buddy. Love you, love you, love you. உனக்கு தான். ஹலோ Uncle, my dad's very angry at me. என்னன்றான்? என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு Uncle. ஹே, இது ஒரு சின்ன விஷயம். இதுக்கு எதுக்கு வரி பண்ற? எங்க அப்பா இருக்காரு, பாத்துக்கலாம். No Uncle, you don't understand. யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங். எங்க அப்பா எவ்வளோ பெரிய ஐடியாலஜிஸ்ட், எவ்வளோ பெரிய ரெவல்யூஷனிஸ்ட் தெரியுமா? அவர் காசு என்னன்னு அவருக்கே தெரியாது. அவரை இங்கே பாரு ஜெசிகா, நாளைக்கு நம்ம போகிறோம், எங்கள் அப்பாவை ஓகே பண்ணுறோம், போஸ்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணத்தை முடிக்கிறோம். ஓகே? Okay Uncle. ரிலாக்ஸ். டாய், என் கல்யாணத்தில் எல்லாருக்கும் பர்கரா போடுறோம்டா. வணக்கம் சார். சொல்லுங்க, இந்த வருஷம் தாத்தாவோட நினைவு நாளுக்கு எந்த 4 பேரை படிக்க வைக்கணும்? மணி, செந்தில், சுதர்சன், எலன் மஸ்க் சார். போன வருஷம் அவங்களுக்கு தானே ஃபீஸ் கட்டினா? அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க சார். பாருங்க, சொல்லிருங்க, மறுபடியும் ஃபெயில் ஆனாங்கன்னா நான் பணம் கட்ட மாட்டேன். ஓகே? சரிங்க சார். அப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. சொல்லுப்பா. நானும் ஜெசிகா புரிஞ்சு போச்சுற ஒருத்தர் லவ் பண்றீங்க தானே? சூப்பர் மேட்டர்டா. வேற ஜாதி, வேற மதம் எல்லாத்தையும் தாண்டி வேற கண்ட்ரில இருந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டா. தாத்தா பின்றான் தாத்தா எங்கேயோ போயிட்டா தாத்தா, எங்கேயோ. ஐயோ, ஜெசிகா டாடிக்கு தான் பிடிக்கலப்பா. அவன் கணக்குற அவன் யாரு சொல்றதுக்கு? அவங்க அப்பாப்பா. ஓ, அப்ப டாடி. டேய், தப்பு உன் மேல தான்டா. நீ எல்லா அப்பாக்களையும் என்ன மாதிரி ஒரு பரந்த மனப்பான்மையோட இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிற. மத்த பிள்ளைங்கள்லாம் இப்படிதான் ஒரு சீப்பா இருப்பானுங்க. அதோட நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்ப்பா. எப்படி ஒரு மருமகளை கொண்டு வந்திருக்க? உன் தங்கச்சியால வந்த அவமானம் உன்னால கிளியர் ஆகி போச்சுடா. அரடா, ஐ லவ் பிரான்ஸ் அண்ட் பிரெஞ்சு பீப்புள். யூ நோ, பிரெஞ்சு புரட்சியை மறக்க முடியுமா? உதவுடமை சித்தாந்தத்தின் அடி நாதண்டா பிரெஞ்சு புரட்சி. கூஸ் பம்ப்ஸ். டேய், அந்த நாட்டு பொண்ணையும் உன்னை லவ் பண்ண வச்சிட்டியாடா. டேய் அன்பு, கம்யூனிசத்தின் பிதாமகன் காரல் மார்க்ஸ் வீட்லயே பொண்ணு எடுத்த மாதிரி இருக்குடா. Uncle, நீங்க தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்னம்மா சொல்ற? நான் French இல்ல, British. அன்னைக்கு கேம்பிரிட்ஜ்னு சொன்ன? ஆமாப்பா, கேம்பிரிட்ஜ் தான். டேய், ஏதாச்சும் சொல்ற? கேம்பிரிட்ஜ் இல்ல பிரிட்டிஷா? Cambridge City, Britain, country. அப்ப கேம்பிரிட்ஜ் பிரெஞ்சு, பிரான்ஸ் இல்லையா? இல்லப்பா, பிரிட்டன் தான். அப்ப கேம்பிரிட்ஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் பிரிட்டிஷ்காரங்களா? அப்ப நீ பிரிட்டிஷ்காரியா? Yes Uncle. நான் கேம்பிரிட்ஜ் பிரான்ஸ்ல இருக்குன்னு நினைச்சேனடா. அப்ப பரவாயில்லப்பா, பிரான்ஸுக்கும் பிரிட்டனுக்கும் 200 கிலோமீட்டர் தான் டிஃபரன்ஸ். ஏய், அது 200 கிலோமீட்டர்ஸ் பிரச்சனை இல்லடா, 200 இயர்ஸ் பிரச்சனை. என்னப்பா பிரச்சனை? டேய், உங்க தாத்தா எப்படி செத்தாரு தெரியுமாடா? பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் சேர்ந்துதா உங்க தாத்தாவை. என்னடா, இவங்க தாத்தா தாண்டா எங்க தாத்தாவை கொண்டாரு. No Uncle, அது எங்க தாத்தா உங்க இல்ல. தாத்தா இல்ல, பக்கத்து வீட்டு தாத்தா, எழுத்து வீட்டு தாத்தா, உன் பெஸ்ட் ஃப்ரெண்டோட தாத்தா, உங்க ஏரியால வீணா போன சுத்திட்டு இருப்பார்ல, அந்த வீணா போனவனோட வீணா போன தாத்தா. டேய், ஏதோ ஒரு பிரிட்டிஷ் தாத்தா தாண்டா நம்ம தாத்தாவை கொண்டாரு. பிரிட்டிஷ்காரங்களா அப்படித்தாண்டா. என்ன Uncle இப்படி பேசுறீங்க? நாங்களும் நல்லது செஞ்சிருக்கோம் Uncle. நாங்க தான் உங்களுக்கு ரயில்வேஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், எஜுகேஷன் கொடுத்தோம். அவ்வளோ இதுக்கு Uncle, ஃப்ரீடம் கூட நாங்க தான் கொடுத்தோம். பாத்தியாடா, என்ன சொல்றாரு பாத்தியாடா? டேய், ஃப்ரீடம் கூட இவங்க தான் கொடுத்தாங்களா பாடு? அப்படினா காந்தி, பகத்சிங், சந்திர போஸ்ல வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்தாங்களா? அப்பா இல்லப்பா, பிரிட்டிஷ் எல்லாம். ஐயோ, பிரிட்டிஷ்ங்கிற பேரையே சொல்லாதடா, கேக்குறதுக்கு நாராசமா இருக்குது.
டேய் நான் உனக்கு எவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்துட்டேன். ஏன்டா இந்த உலகத்துல எத்தனை நாடு இருக்குடா? சிலி நாடு, கிளி நாடு, செக்கோஸ்லோவேக்கியா, கஜகஸ்தான், ஜப்பான், அண்டார்டிகா. இல்லப்பா நான் ஐயோ தெரியும்டா, அண்டார்டிகாங்கிறது கண்டன்டா, அது ஒரு நாடு இல்ல. அங்க மனுஷங்களே இருக்க மாட்டாங்க, வெறும் ஐஸ் தான். ஏதோ ஃப்ளோல தப்பா சொல்லிட்டா மேட்ரு விட்டு போட்டு அதையே புடிச்சு தூக்குறியடா. டேய் நீ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க, ஆனால் ஒரு பிரிட்டிஷ்காரிய இந்த வீட்டின் மருமகளாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. கேம்பிரிட்ஜ், லண்டன். நீங்க ஜப்பான்ல தேடுறீங்க. எங்கடா போற? சொல்லு, எங்க போற? இல்ல போயிட்டு ஜெசிகாவை பார்த்து ஜெசிகாவை பார்த்து ஒரு சாரி சொல்லான்னு. பாவம் பாவ ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பா. சாரியா? ஏண்டா 2 வார்த்தை பேசுறதுக்கா சாரி சொல்ல போறிய? 200 வருஷம் அடிமையா வச்சிருந்தாங்க. எங்க தாத்தா வேலுச்சாமியை கொண்டிருக்காங்க. அவங்க சொன்னாங்கடா சாரி. எத்தனை வருஷம் ஆச்சு? இது வரைக்கும் எத்தனை பிரைம் மினிஸ்டர் மாறி இருப்பானுங்க. எவனாலும் சொன்னாராடா சாரி? நீ போய் என்ன சொல்ல போற? எங்க அப்பா ஒரு முட்டா பையன், அவனுக்கு ஒரு அளவும் தெரியாதுன்னு சொல்ல போற, அதானே? சாச்சா ஒரு அளவும் தெரியாதுன்னா சொல்ல மாட்டேன்ப்பா. அப்ப முட்டா பையன் சொல்லுவியா? அப்ப நீங்க நினைக்கிறதா சரின்னு பேசாதீங்கப்பா. இப்படிதான் நீங்க மலர் விஷயத்தையும் தேவையில்லாம. வாய் நீளுது. சூப்பர்டா, சூப்பர். பிரிட்டிஷ்காரனாவே மாறிட்டேன். எல்லாத்தையும் அடிமையாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அன்புதான் உன் பேரு, இல்ல நெல்சன் மண்டேலா, எம்மா வாட்சன் ஏதாச்சும் மாத்தி வச்சிட்டியா? பா நெல்சன் மண்டேலா ஆப்பிரிக்கா, எம்மா வாட்சன் லேடிப்பா. ஓகேடா. இப்ப நான் என்ன சொன்னாலும் உனக்கு தப்பா தான் தெரியும். ஏன்னா நான் ரைட்டா சொல்றதே தப்பா தெரியும் போது நான் தப்பி தவறி தப்பா சொல்றது உனக்கு தப்பா தானே தெரியும். ஐயோ ஒண்ணு பண்ணடா. உன்னை பெத்ததுக்கு, மூக்க சித்தி ஆய்களை விட்டு வளர்த்ததுக்கு ஏன் துணிமணி எல்லாம் எடுத்து ஒரு பேக்ல வை. நான் கிளம்புறேன். அப்படிலாம் எனக்கு தெரியும்டா. நேரா அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அடுத்த ஃபிளைட் பிடிச்சி பிரிட்டிஷுக்கு போய் அங்க செட்டில் ஆயிரு போறேன், அதானே? அப்ப நான் உங்க பையன்பா. உங்களை விட்டுட்டு எப்படிப்பா போவேன்? சார் பாஸ்போர்ட். பாஸ்போர்ட்டா? பாஸ்போர்ட். பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்னு ஐஸ்கிரீம் வித்தியா அதுக்கு முன்னாடி. எந்த நாட்டுக்குடா? பிரிட்டிஷுக்கு தானே? பா வீசா தான்ப்பா நாட்டுக்கு. பாஸ்போர்ட் ஜெனரல்ப்பா. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுப்பா. தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் தான் அன்னோன் ஆச்சே. இல்லன்னா என்ன பார்த்து கும்புரு டப்புறன்னு என்னன்னு கேட்பாளாவா? அப்ப இப்ப என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு? கும்முரு டப்பரா பிரிட்டிஷா? எல்லாமே தான்டா, எல்லாம் தான். எங்கடா போற? இல்ல இது அப்படியே போய் அப்படியே வீட்டுக்குள்ள போயிடுவேன். அவ்வளவுதான் போறேன். ஹாய் ஜெசிகா, உன்னை பார்க்க தான் மார்னிங்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹாய். ஹாய் ஜெசிகா. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குடா. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உனக்கு அந்த பொண்ணு வேணுமா இல்ல உங்க அப்பா வேணுமாடா? எனக்கு அந்த பொண்ணு வேணும்டா. அந்த பொண்ணோட அப்பாவுக்கு நான் மாப்பிள்ளை வேணும்டா. அந்த பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு தாத்தா வேணும்டா. அதனால எங்க அப்பாவும் வேணும்டா. என்ன மச்சான் இவ்வளவு டிப்ரெஷன்ல இருக்கியா? யாரா டிப்ரெஷன்ல இருக்கா? யார் டிப்ரெஷன்ல இருக்கா? இப்போ இந்த பிரச்சனையை நான் முடிக்கிறேன்டா. என்னடா சும்மா ஓவரா பேசிக்கிட்டு. அவளுக்கு மெசேஜ் அனுப்புறேன்டா நான் இப்ப. அப்பங் சொல்லுங்க. காஃபி வேண்டாம், மேட்ரு. வேண்டாமா? அப்பா நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சீங்களாப்பா? நான் காலங்காத்தாலே படிச்சுட்டேன். நீ வாழ்க்கையில எந்த ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப எக்ஸைட்டிங் இருக்கு. சொல்லு. அப்பா ஒரு ஊர்ல
ஜான் பென்னிக்விக்கு வீர வணக்க திருநாள் செலிப்ரேட் பண்றாங்கப்பா. அவர் எந்த ஊரு? கிம்பர்லின்னு ஒரு சிட்டிப்பா. கண்ட்ரி. பிரிட்டிஷ்ப்பா. இனிமே முதல்ல கண்ட்ரி பேரை சொல்லிட்டு அப்புறம் சிட்டி பேரை சொல்லு. அதில் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. பட் அவர் ரொம்ப நல்லவருப்பா. அவர் சொத்தெல்லாம் வித்து நமக்காக டேம் கட்டி கொடுத்துருக்காருப்பா. சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல அவர் காட்ஃபாதர் மாதிரி பாக்குறாங்கப்பா. இப்ப கூட ஜனவரியில தேனி போடி பக்கம்லாம் பிறக்கிற குழந்தைக்கு அவர் பேரை தான் வைக்கிறாங்க. பிரிட்டிஷ்லயும் நிறைய நல்லவங்க இருக்காங்கப்பா. சொல்லு. பென்னிக்விக் ரொம்ப நல்லவர், யாஷ்தோர் அதை விட ரொம்ப நல்லவர். அப்படி இல்லப்பா. உங்க தாத்தாவும் கூட பிரிட்டிஷ்கார சுட்டு சாகல. அவரு பொட்டி கடையில கள்ள மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு கடனை செட்டில் பண்ண முடியாம சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன். நம்ம ஜெசிகா அது ரொம்ப நல்ல பொண்ணு. நம்ம ட்ரெடிஷனலா அதுக்கு நல்லா தெரியும். அப்புறம் மயிலாட்டம், குயிலாட்டம், கோழி குஞ்சு ஆட்டம் எல்லாம் நல்லா ஆடும். திருக்குறள் எல்லாம் அப்படியே தலைகீழா சொல்லும். சொல்ல. நீங்க சொன்ன எதுவும் எனக்கு தெரியாது அங்கிள். ஜெசிகா. ஆனா ஒன்னு தெரியும். You're a very good person, uncle. You're not an ordinary person. Most of the people are concerned about religion, caste, money, அதோட நின்றுது. But according to you, all are equal. Border இல்லாத worldனு think பண்றவர். இந்தியால honor killing பண்ற பாவத்தான் பார்த்திருக்கேன். But you are something else, uncle. You're really great, uncle. But Britishங்கிற ஒரு இடத்துல தான் நீங்க stuck ஆகுறீங்க. I hope someday you'll accept our love. வாவுசி வரனாரு இன்னும் ஆளை காணாம. தாத்தா என்னடா உலகம் இந்த பக்கம்? ஒன்னும் இல்லை தாத்தா, உங்களை பார்த்துட்டு போறான்னு தான் வந்தேன். நானே உன்னை பார்க்கணும் தாண்டா. ஏன் தாத்தா? நம்ம சுப்பிரமணி எப்படி இருக்காப்ல? சுப்பிரமணி செத்து போயிட்டாரு தாத்தா. செத்துட்டாடா? அவன் உயிரோடு இருக்கும் போது எனக்கு கண்டிப்பா தெரியும்டா ஏதோ ஒரு நாள் செத்து போவான்னு. என்னோட 6th சென்ஸ் சொல்லுச்சு. ஆமா, நீ எதுக்காக வந்தேன்னு சொல்லவே இல்லையா? ஒரு சின்ன பிரச்சனை தாத்தா. சொல்லு. நம்ம அன்பு இல்ல ஒரு ஃபாரின் கேர்ளை லவ் பண்றான். நான் முதல்ல அந்த பொண்ணு பிரெஞ்சுன்னு நினைச்சிட்டு ஓகே சொல்லிட்டேன். கடைசியில் பார்த்தா அது பிரிட்டிஷ் தாத்தா. பிரிட்டிஷ் பிரிட்டிஷாடா? கண்ணு முன்னாடியே நிக்கார போயிரு. ஏண்டா ஒரு பிரிட்டிஷ் பொண்ணு நம்ம வீட்டு மருமகளா? ஆனா அந்த பொண்ணு பாவ ரொம்ப நல்ல பொண்ணு தாத்தா. ஆனா பிரிட்டிஷ். பொண்ணு நல்ல பொண்ணுங்கிற, ஆனா பிரிட்டிஷுங்கிற. பிரிட்டிஷ் பொண்ணுங்கள பார்க்கறதுக்கு ஒரு மார்க்கமா தான் இருப்பாங்க தாத்தா. அத சொல்லடா. பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் கொஞ்சம் சவச்சவன்னு கண்ணுக்கு லட்சணமா இருப்பாங்கல்ல, அது. அதான் தாத்தா, அந்த பொண்ணை நம்ம அன்புக்கு கல்யாணம் பண்ணி வச்சா ஊர்க்காரங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரே கன்ஃபியூஷன் தாத்தா. பேரனோட காதல், ஊரில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் பொண்ணுங்க வேற நல்லா இருப்பாங்க. ஆன்சர் கிடைச்சிருச்சுடா தாத்தா. 2 கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வாங்க. என்ன தாத்தா விளையாடுறீங்க? 2 கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வாங்க. ஏய், நீயா? நான் தான். கத்திரிக்காய் யாரு வெங்காயம் யாரு? ஏன் லைஃப் டைம் கேள்வி யாரு இப்ப பதில் சொல்லு. நீங்க கத்திரிக்காய் வாங்கிட்டு வாங்க, உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நீ போய் வாங்கிட்டு வா. எனக்கு லைஃபே கேள்வி. இது லைஃப் டைம் கேள்வி. மறுபடியும் தூக்கம் வரணும், தூக்கத்துல மறுபடியும் கனவு வரணும், கனவுக்கு தாத்தா வரணும், வர்ற தாத்தா அதே மூட்ல இருக்கணும். பதில் பதில் என்னடா போகுது? என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஐயா, உங்களுக்கு இந்த ராமர் நண்டு கதை தெரியுமாங்கய்யா? ராமர் நண்டா? அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஒரு தடவை சொல்ல. உனக்கு தெரியுதா இல்லையான்னு பாப்போம். உட்கார் உட்கார், பாட்டில் எடுத்து உட்கார். ஒரு நாள் ராமர் குளிக்கலான்னு ஆத்துக்கு போயிருக்காருயா. அப்போ அவர்கிட்ட இருந்த அம்பையெல்லாம் மணல்ல சொருக்கிட்டு குளிக்க போயிட்டாருயா. போய் குளிச்சுட்டு வந்து ஒரு அம்பா எடுக்கும் போது அதுல ஒரு அம்புல ஒரு நண்டு குத்தப்பட்டு அப்படி வழியால துடிச்சிட்டு இருந்ததுயா. அப்போ ராமர் அந்த நண்டை பார்த்து கேட்டாராம், குத்தும் போதே கத்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னாராம். அதுக்கு அந்த நண்டு சொல்லிச்சான், எனக்கு கஷ்டம்னு வரும்போதெல்லாம் நான் ராமா ராமான்னு தான் கத்துவேன். ஆனா அந்த கஷ்டத்துக்கே ராமர் தான் காரணங்கிற போது நான் யார் பேர் சொல்லி கத்துவேன் அப்படின்னுச்சாயா. கரெக்டா, ஃபுல் செட் பர்ஃபெக்ட்டா சொல்லிட்டடா. அந்த கதையில வர ஸ்ரீராமரே நீங்க தான்யா. நண்டு அது நான் தான்யா.
அம்பு? அது நம்ம அன்பு தம்பி. ஒரு பிரிட்டிஷ்காரன் என் லேண்ட ஆட்டை போட பாக்குறான்யா. பிரிட்டிஷ்காரனா? ஆ, அவனுக்கு இன்னுமா நம்ம மண்ணு மேல கண்ணு இருக்கு? ஆமாயா, ரொம்ப கொடூரமா இருக்கு. அந்த லேண்ட நான் ஆட்டை போட்டேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு நம்ம அன்பு தம்பி. அவனுக்கு இவ்வளவு தூரம் ஆயிப்போச்சா? ஆமாங்க. பிரிட்டிஷ்காரன் நாமளான்னு பாத்துருவோம். வாங்கயா பாத்துடலாம். ஆனா உன்னா கண்ணு இருக்குன்னு பயமுறுத்தா? கண்ணா? ஆமாங்க. கண்ணுனா எங்களுக்கு பயமாடா. எங்க தாத்தா பாக்காத கண்ணா. நீ என்ன பண்ற? ஒரு லெட்டர் எழுதுறா. பிரிட்டிஷ்காரனான உனக்கு இந்திய மண்ணில் இடம் எதற்கு? இப்படிக்கு உலகநாதன் அப்படின்னு எழுதி மூஞ்சில் கொண்டு போய் வீசிட்டு வந்துரு. ஓகேங்க. அங்கேயே வந்துடாத, நான் அதுக்குள்ள அன்பு கிட்ட பேசிடுறேன். ஓகேங்க. கண்ணு டேய் ஐயா, நியாயம் தாண்டா ஜெயிக்க. ஐயா டேய் நீ தாண்டா ஜெயிப்ப. நிம்மதியா போயிட்டு வா. லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டேங்க. போயிட்டு வரேன். தெரியும்பா, நீங்க எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணிட்டீங்க. நீங்க எப்பவுமே இப்படிதான்ப்பா. ஃபர்ஸ்ட் டக்குன்னு கோவப்பட்டுருவீங்க, அப்புறமா அதை நினைச்சு வருத்தப்படுவீங்க. பா, நீங்க வெளியில தான்ப்பா வெடிக்கிற எரிமலை, உள்ளுக்குள்ள உருகிற ஐஸ்பா. என்னப்பா எதுவுமே பேச மாட்டீங்க? நீ தான் மொத்தமா பேசிட்டியே, நான் என்னத்த பேசுறது? ஆனா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் என்னால பேச முடியாதுடா. வேற என்னப்பா? அந்த பிரிட்டிஷ்காரன் பூபதியோட லேண்ட் ஆட்டையை போட பாக்குறான். ஒரு இந்தியனை நீ என்னடா பண்ணும்? பிரிட்டிஷ்காரனை எடுத்து பொங்கி எழ வேண்டாமா? அதை விட்டுட்டு நீ இந்த அப்பாய் பூபதி மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கிற பொய்யா? முதல்ல அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கடா. அப்பா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலப்பா. அந்த பூபதி ரொம்ப மோசமானவன். அவன் உங்களை நல்லா ஏமாத்துறான்ப்பா. நீ யாரை பத்தி வேணா சொல்ற, ஆனா அந்த பூபதி பத்தி மட்டும் தப்பா சொல்லாத. அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமாடா? தெரியுமாடா உனக்கு? ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அது சரியா ஞாபகம் இல்லடா. அன்னைக்கு ஆகஸ்ட் 15 ஊர்ல 3 இடத்துல நான் தான் குடியேற்றினேன். திரும்ப வந்துட்டு இருக்கும் போது பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம், ஆடுவோமே. அப்பா ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, பாதியில நிறுத்திட்டீங்க. என்னது? இல்லப்பா, ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, பாதியில நிறுத்திட்டீங்களே. சாக்லேட் கொடுத்தான்னு சொன்னேன். எனக்கு புரியலையப்பா. புரியாதுடா, உனக்கு புரியாது. ஒரு இந்திய ஆத்மாவோட கதறல் உனக்கு புரியாதுடா, உனக்கு புரியாது. ஒரு இந்தியனோட வேதனை உனக்கு புரியாது. ஒரு இந்தியனோட போதும்பா. இந்தியா பத்தி பேசுறதோ இந்தியனை பத்தி பேசுறதோ கூட சார் சகிச்சுக்க முடியல. அப்படித்தானே? இந்த ஊர்ல ஒருத்தன்டா, ஒரே ஒருத்தனாவது பூபதி பத்தி தப்பா சொல்லிட்டோம். நான் அந்த வெள்ளக்காரங்கிட்ட போய் சாரின்னு சொல்லி சாரி கேட்டு அந்த லேண்டை திருப்பி கொடுத்துறேன். போதுமா? பூபதி கெட்டவன் யாராவது ஒருத்தர் வந்து சொன்னா நல்லா இருக்கும். யார் சொல்லுவா? நான் சொல்லவா? மகேஷ், நம்ம ஸ்டூடெண்ட். ஜெசிகா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? கேளு. உண்மையாவே இந்த லேண்ட் உங்களுக்கு தானா? அன்பு. ஐயோ, நான் வேற ஏதோ கேட்க வந்தேன். நான் டிஸ்டர்ப் ஆகி, நமக்கு இந்த அப்பா மேட்டரே வேணாம். நம்ம பசங்களை பத்தி பேசலாம். உனக்கு பையன் பிடிக்குமா, பொண்ணு பிடிக்குமா? பையன் பிறந்தா நான் சார்லி சாப்ளின்னு தான் பேர் வைப்பேன். ஏன்? எனக்கு சார்லி சாப்ளின்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த ஹேட்டு, அந்த ஸ்டிக்கு, டிக்கி டிக்கின்னு போவாரு. சூப்பர். செகண்ட் வேர்ல்ட் வார் நடக்கும்போது ஹிட்லருக்கு அகேன்ஸ்டா எவ்வளோ தைரியமா மூவிஸ் பண்ணாரு. அந்த தைரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, ஹிட்லர் கிட்ட 1-on-1 போயிட்டு வெளியே வாடா ஹிட்லர் அப்படின்னு சொன்னாரு. ஐயோ அப்பா, சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் ரீசன். எனக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. எனக்கு நிறைய ரீசன் இருக்கு. சொல்லு. நீ சொல்லு. No, நீ சொல்லு. இல்ல, நீ சொல்லு. நீ சொல்லு, அதை வச்சு நானும் சொல்லுவேன். மச்சான் சொல்றோம். பூதை பத்தி எல்லாம் தெரிஞ்சவன் அப்ராட்ல இருந்து வரான்டா. நாளைக்கு போறோம், அவனை தூக்குறோம். யாரா நீங்களா? சார், என் பேர் அன்பு. என்னோடது ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி சார்.
ஏன்டா ஒரு லவ் ஸ்டோரி கேட்கறதுக்கு 5 வருஷம் கழிச்சு இங்கே வந்தானா? மேட்ரு என்னன்னு சிம்பிளாக சொல்லு. இவங்க அப்பாட்ட ஒருத்தரை பற்றி தப்பாக சொல்லணும் சார். எது? ஒருத்தரை பற்றி தப்பா? தப்பா? டேய், ஒருத்தரை பற்றி தப்பா பேசுறது தப்பான கேரக்டரா? நீங்கெல்லாம் பக்கத்துல நின்னால பேடு வைப்ரேஷன் வருதுடா. போங்கடா, போய் மெடிடேஷன் பண்ணுங்கடா. சார் தப்பா. அட போங்கடா. அப்படியே இருக்காளே, 5 வருஷம் கழிச்சு வந்திருக்கான் இன்னைக்கு. மூடவே மூடிட்டாங்களே சார். தப்பா யாரா நீங்க? அப்பா எங்க இருக்காங்க? ஐயா, அது இல்ல, இவர்தான். நம்ப முடியல. குறையம் பிள்ளைய அப்ப எங்க இருக்கு? எவனை கை காட்டுற? தேவை ஏன் பையன்டா. எல்லாம் நம்ம பையன் தானே சார். விடுங்க சார். அந்த தப்பா என்னை ரொம்ப கெட்டவனாக்காதீங்க. எனக்குள்ள இன்னொருத்தருக்கு அவனை வெளியில கொண்டு வர நினைக்காதீங்க. கிளம்பிடுங்க. சரஸ்வதி, சரசுவா உரிமையோட கூப்பிடுறாங்க. அடிக்கடி வந்து போறாங்களோ? போங்க சார், பேசிக்கோ. அப்படியே ஃபுல் பாட்டு பாடுங்க, நான் கிளம்புறேன். அப்பா ஒரு நிமிஷம். முதல் சரணம் மட்டும் முடிச்சிடலாம் சார். உட்காருங்கப்பா. உங்ககிட்ட பேசதான்ப்பா வந்திருக்காரு. ப்ளீஸ்ப்பா. என்ன பேசணும்? பூபதி பண்ண தப்பா சொல்லுங்க ஜி. ஓ, பூபதியை பற்றி தப்பா சொல்ல வந்திருக்கீங்களா? சொல்லுங்க சார். பூபதி இருக்கானே, அவன் சாதாரண பூபதி இல்ல, லேண்டு பூபதி. கவர்மெண்ட் கொடுத்த எல்லா ஸ்கீமையும் ஸ்கேம் பண்ணிடுறான் சார். ஐயா கொடுத்த டிவில இருந்து அம்மா கொடுத்த மிக்ஸி வரைக்கும் அவ வீட்டில் தான் சார் இருக்குது சார். கரண்ட் சிஎம் ஸ்டாலின் இல்ல தரசிகளுக்கு 1000 ரூபான்னு அறிவிச்சார் சார். பூபதிங்கிற பேரை கோமதின்னு மாத்தி அதை வாங்க அலாட் ஆயிட்டு இருக்காங்க சார். அவன் 10th ஃபெயிலு சார். +2ல வாங்க ஸ்காலர்ஷிப்பை இப்போ வரைக்கும் வாங்கிட்டு இருக்கேன் சார். சம்பந்தமே இல்லாத ஆள சம்பந்தமே இல்லாத ஃபங்க்ஷனுக்கு சீப் கெஸ்ட்னு கூட்டிட்டு போறவன். உங்கள்கிட்ட சொல்றேன்னா அவன் கலர் மாறுறதுல பச்சோந்தி சார். இனிமே மாறுறதுக்கு அவன் கலரே இல்லை சார். நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது நம்பணும்னு தான் தோணுது. ஆமா, நீ எங்கிருந்து வர? சொல்லுங்க சார். அப்ராட்ல இருந்து சொல்லுங்க. அப்ராடு சார். அப்ராட் இல்லைங்க, வாஷிங்டன்ல ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். வாஷிங்டன்ல எப்படி ஜாப் கிடைச்சது? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க சார். அவங்களோட போய் அப்படியே வாஷிங்டன்ல ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். உங்களோட சொல்றேன்னா ஜி. அப்போ நீ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற வாஷிங்டன்ல வேலை பார்க்குற, அப்படித்தானே? பர்ஃபெக்ட் சார். அம்மா போலீஸ் ஸ்டேஷனுங்களா? இன்ஸ்பெக்டர் அங்கே இருக்கே தானே பேசுறது? சார் 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 வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார். சார் எதுக்கு சார் போலீஸ்? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு அவரு? அதானே ஆஸ்திரேலியாவில் இருக்கிற வாஷிங்டன்ல வேலை பார்த்துருக்காரு. அதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் இவரில் வாஷிங்டன் வேலை பார்க்க கூடாதா? சும்மாறா, எப்ப பார்த்தாலும் அப்பா பார்த்து பயந்துக்கிட்டு. சொல்றா செல்லாம், எங்க வேலை பார்க்குற? நெசமாவே ஆஸ்திரேலியாவில் இருக்கிற வாஷிங்டன்லாம் சார் ஜாப் பண்றேன். அங்கே இருக்கண்டி சார். பாண்டிச்சேரி ஜெயில இருந்து வரேன் சார். உங்கள்கிட்ட சொல்றேன்னா ஜெயில இருந்தா? ஆமா சார். காந்தி பீச்சில் அடிக்கடி கசாசு வைப்பேன் சார். போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். கசகசா வித்தாலாம் கூட போலீஸில் பிடிச்சிட்டு போவாங்களா? கசகசான கஞ்சா சார். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? ஆஸ்திரேலியா எங்க இருக்குது? வாஷிங்டன் எங்க இருக்குது? இப்போ உலகம் மொத்தமா இங்க இருக்குது. இப்ப நோன் நோன் போகிற வழி. சார் 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 உங்க 3 பேரையும் நான் தனியா வச்சுக்கிறேன்டா. வெளியே போடா. இதுல ஸ்பெஷல் அப்பியரன்ஸ். வர மாட்டேன்றாடா சொன்னேன். இல்லப்பா, அவர் எப்போ தான் கஞ்சாலா. என்னடா அந்த பிரிட்டிஷ் பொண்ணுக்கா இவ்வளவு கீழே இறங்கி வந்துட்ட? ஒரு பிராண கூப்பிட்டு வந்து பொய் சொல்ல சொல்லி. இல்லப்பா. இல்ல வேண்டாண்டா, நீ பேசாம அவளையே கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே போய் செட்டில் ஆயிடுற. ஒண்ணு பண்ற, என் துணிமணி எல்லாம் எடுத்து ஒரு பேக்ல பேக் பண்ணி வச்சிரு. நான் கிளம்புறேன். இந்தாங்க. சென்னைக்கு போறேன்னு சொன்னீங்களே. Don't worry, Amber. Everything will be all right.
உங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கல, எங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கல. பார்த்துக்கலாம். டேய் ஹாப்பி பர்த்டேடா. டேய் எனக்குடா. உன்கிட்ட சொல்லிடுறேன். Hey, happy birthday. Thank you, thank It's a you. great party. அதெல்லாம் வேணாம் பண்ணி. உன் பைக் கடமை வச்சது தப்பு தான்டா. ஆனால் நீங்கள் தான்டா பார்ட்டி கேட்டீங்க. ஜெசிகா வேறு இருக்காங்க. அப்படியே கேக் வெட்டி பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம்டா. செலிப்ரேஷன் கூட கெடுத்துறாதா. That's a good one early on. That googly early doors. Got England who chases really well and pretty deep as far as batting is concerned. Up in the air. Should be taken. Yep, gone. That's a wicket. It's Virat Kohli. இந்தியா தோத்துருச்சு, இவங்க ஜாலியா இருக்காங்க. எப்படி ஓகேவா? ஏய், எதுக்கு செலிப்ரேஷன்? டேய் பேசாம போடா. நீ ஓ, வெட்ட. இந்தியா தோத்ததுக்கு செலிப்ரேட் பண்ற. டேய் லூசு மாதிரி பேசாதடா, போயிடுறா. தோ இங்கிலாந்து கேர்ள் ஃப்ரெண்டு இங்கிலாந்து ஜெயிச்சதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க. ஆமாண்டா செலிப்ரேட் பண்றேன். என்ன போ, பேசாம போடா. எல்லாம் இங்க வாங்க, எல்லாம் இங்க வாங்க. இங்க பாருங்க, இந்தியா தோத்ததுக்கு இவர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. டேய் மறுபடியும் சொல்றேன், தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கடா, போயிடுறா. யார் தேவையில்லாம பேசுறா? என்னை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணது நீ, வசந்த கூட்டு போய் உங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதும் நீ. சரி, தெரியாம தான் கேக்குறேன், நான் அந்த வெள்ளக்கார லேண்ட் ஆட்டையை போட்டா உனக்கு ஏன்டா எரியுது? டேய் ஃப்ராட் ராணி, ஊர்ல இருக்க எல்லா லேண்டையும் ஆட்டையை போடுவா, எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்களா? ஒழுங்கா அவர் லேண்ட் அவர்கிட்டே கொடுத்துட்றா. என்னதா? பிரிட்டிஷ்காரன் லேண்டை பிரிட்டிஷ்காரன்ட்டே கொடுத்துட்றா, இல்லைன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ. இல்லன்னா என்ன பண்ணுவ? அண்ணன் மேலே கை வைக்கிறியா? ஹேய் லேண்டை ஒழுங்கா திருப்பி கொடுத்துரு. ஆனால் செம்ம ஃபைட் முடிச்சான். தேங்க்ஸ் மச்சான். அப்பா நினச்சி கூட பார்க்கல. தேங்க்ஸ் மச்சான். டேய் எப்படி I செலிப்ரேட்? misunderstood you, Anbu. Una airly Indians madri nanichite. You're a gentleman. Would you like to join us for lunch tomorrow? எஸ் அங்கிள். ஒரு ரூட் கிளியர் ஆயிருச்சு. பூபதி வந்தானா? இல்லையே, காஃபி குடிக்கிறீங்களா? நீ ஏன் குடிப்பா? ஐயே, மிச்சம் இருக்குதுன்னு கேட்டா ஓவரா பண்ணிக்கிட்டு. அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடா, அர்ஜென்ட்டா சொல்லு, இங்கே உட்காந்து பேசலாம். ஐயோ இல்லப்பா, அது வந்து கலை கலை, என்னங்க? பூபதி வந்துட்டானா? வரலையே. ஏன் வரல? எனக்கு எப்படிங்க தெரியும்? வந்துருவா வந்துருவா. சுதந்திர தின வாழ்த்து. சுதந்திர தின வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஜூன் 12 தானே நேஷனல் டே? பிரிட்டிஷ் நேஷனல் டே. பிரிட்டிஷ் நேஷனல் புரியலையே. ஐயா,
கிரிக்கெட்ல இந்தியா இங்கிலாண்ட தோத்தப்போ சிரிச்சு கையை தட்டி கேக் வெட்டுறாரு உங்க பையன். அந்த பிரிட்டிஷ் பொண்ணு அவங்க அப்பா சரக்கடிச்சு கொண்டாடுறாங்கய்யா. பிரிட்டிஷ் பொண்ணு உங்க பையன் லவ் பண்ணுவான், அவளுக்காக பூபதி போட்டு அடிப்பான், நீங்க எங்க கொடி ஏத்த வரீங்க? நல்லா இருக்குது. பூபதி போட்டு அடிச்சிட்டானே. டேய் என்னடா பூபதி என்னாச்சு? ஐயா ஒண்ணும் இல்லையா, ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை. சார் வேண்டா வெறுப்பா வந்து கொடியேத்தி எங்களை நம்ப வச்சு உங்க மனசாட்சிக்கு விரோதமா வாழ்த்து சொல்லி எதுக்கு சார் இந்த டிராமாலாம்? இத்தனை நாளா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? பிரிட்டிஷ் மருமகளை வீட்டுக்கு கொண்டாந்தாச்சு. இப்போ இந்த பூபதி லேண்டை பிடிங்கி உங்க சம்மந்திட்ட கொடுக்க போறீங்க. டேய் என்னடா இது பூபதி, நீ கூட என்ன நம்பலையா? ஐயா என்ன வார்த்தையா சொல்றீங்க? ஐயா நீங்க தான் என் ஹீரோ, உங்களை தான் என் கூப்பிட வந்தேன். ஆனா இவங்கள என்ன தடுத்துட்டாங்கய்யா. ஐயா லேண்ட் என்னையா லேண்டு, உங்களுக்காக என் உயிரே கொடுப்பேன்யா. ஆனா உங்க சம்மந்திக்கு ஐயா என்ன சும்மா சம்மந்தின்னு இங்க பேசுற அத்தனை பேர் என் கூட வாங்கடா. நேரா வீட்டுக்கு போவோம். நானே இல்ல சம்மந்தியா, நானே இல்ல அந்த வெள்ளக்காரன் பாத்துடலாம். வாங்கடா போலாம். வாங்க என்ன நடக்குது பார்க்கலாம். வெள்ளக்காரா வாடா வழி. அப்புறம் நீ என்ன பையனை மடிக்கு போட்டு காரி சாதிக்கலான்னு பாக்குறியா? டேய் வாடா வெளியேங்கற. பா நீ எங்கடா இங்க? நான் காலையில இருந்து இங்க தான் இருக்கேன். நீங்க எங்கப்பா இங்க? ஏதாவது பிரச்சனையாப்பா? இப்போ தெரிஞ்சிச்சல. வாங்க போலாம். டேய் நில்லுங்கடா. நீ முதல்ல வெளிய போடா. இல்லப்பா நான் போடாங்கற. போடா வெளியேங்கற. நான் வெளியே தான் இருக்கேன். நான் எங்க வெளியே போறது? டேய் வெளிய வாடா. ஐயா சம்மந்தி அப்படின்னு கூப்பிட்டா ஒருவேளை வருவாரோ என்னமோ. எங்களுக்கு தெரியும், நீ வாயை மூடு. டேய் வந்து தோறடா. ஐயா ஐயா இவன் ஐயா கன் வச்சிருக்காயா? ஐயா நீ என்ன சம்பந்தின்னு கூப்பிடலான்னு பாக்குறியா? கூப்பிட்டு சொன்ன கூப்பிடுறேன். ஏண்டா மிளகு ஏலக்காய் லவங்கம் கசகசா எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போயிட்டீங்க. இப்போ என்னோட இடத்தை ஆட்டையை போடலான்னு பாக்குறீங்களா? That land belongs to me, sir. ஏய் அந்த லேண்ட் உனக்கு உனக்கு யாரா சொன்னா? My grandfather told me. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உங்க ஆளுங்க என்னடா பண்ணாங்க? எனக்கு தெரியாது. அது எதுவும் சொல்ல, இது மட்டும் சொன்னாரு உங்க தாத்தா. Bloody hell. ஒரு இந்தியன் வேலையை கை வைப்பேன் நீ? நான் சொல்றத கேளுங்க. நீ சொல்றத என்னடா நான் கேக்குறது? நான் சொல்றத நீ கேளுடா. இது பாரு, இந்த இடம் பூபதிக்கு சொந்தம். புரியுதா? மரியாதையாரு சம்பந்தப்பட்ட எல்லா பேப்பரையும் அவங்கிட்ட கொடுத்துட்டு சாரின்னு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். சாரி, புரிஞ்சுதா? இல்லன்னா இதே இடத்துல நான் மௌன போராட்டம் உட்கார்ந்து தேசத்தை பத்தி பேசிக்கிட்டே இருப்பேன். அது your land and I can prove it to you. Please sir, come inside and let's talk about it. Don't touch. வராத வராத. பாத்தியா? அல்ல அல்ல அல்ல. I'm very sorry sir. I சந்தோஷம். didn't mean to. ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு தாத்தா, இன்னைக்கு நான். சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். அப்பா முடிஞ்சு போச்சு. மேட்ரு ஓவர், சாப்டர் ஓவர். பெத்த மடம் பித்து, பிள்ளை மடம் கல்லு. அப்பா விழுந்து கிடக்குற பிஸ்கட் திங்கிறா. ஐயே என்னங்க இது சேரு? சேரு என்ன? எனக்கு சேருனா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால சேத்தை பார்த்தோன்னு உள்ள டைவ் அடிச்சு அங்கேயே கொஞ்சம் பெரண்ட் டைரக்டா. அங்கே இல்லடா. இல்லப்பா அங்கே இல்லைங்க. போடா வழி. இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்லை. இவ்வளவு நாள் உலகநாதன் ஒரு மரியாதை இருந்துச்சு, உன்னால இன்னைக்கு அது போயிருச்சு. அது இல்லப்பா. டேய் பேசாதடா. அப்பா இல்லப்பா, இது உங்க பேக்ப்பா. எந்த பேக் இருந்தா இறக்கிறடா? நீ பேக் எடுத்துட்டு போடா, அவ்வளவுதான். போடா. பிரிட்டிஷ்காரனுக்கும் நம்ம உலகநாதன் ஐயாவுக்கும் சண்டையாமே. சண்டையா? போடா இந்தியனே அந்த பிரிட்டிஷ்கார ஐயாவை தள்ளி விட்டான். தள்ளி விட்டது மட்டும் இல்லாம சக்குதியில போட்டு புரட்டு எடுத்துட்டான். ஐயோ விட்டானா அவன்? நெஞ்சிலேயே மிதிச்சு யூ இந்தியன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பன்னிக்குட்டி தொபக்கடின்னு பாஞ்சு ஐயா மேல விழுந்து ஐயாவும் பன்னிக்குட்டியும் சேர்ந்து உருள பெறல. என்னால பார்க்கவே முடியல. ஐ வாஸ் கார்னர்ட். ஐ வாஸ் ஹெல்ப்லெஸ். ஐயா
இப்ப சொல்லுங்க, நாமெல்லாம் வீட்ல உட்கார்ந்து பிரியாணி சாப்பிடணுமா இல்ல போராடணுமா? கேட்கல, சத்தமா போராடுவோம், வாங்க போலாம். அவருக்கு அந்த பிரிட்டிஷ் ஹேட்ரட் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அதான்டா, ஒருத்தங்களுக்கு சின்ன வயசுல ஒன்று மனசுல பதிஞ்சிருச்சுன்னா அது அவங்க பெரியவங்களா ஆனாலும் மாறாது. அப்பாக்கும் அப்படிதான், ஈகோ. சும்மாவே ஆடுவாரு. இதுல இந்த ஊரே ஒரு சலங்கையை கட்டி விட்டுருச்சு. அதுக்கு சேத்துல வேற பட்டு புரட்டிட்டானுங்க. எக்ஸ்ட்ரீம் ஈகோல இருக்காரு. ஒரே ஒரு லவ், அதுக்கு வேர்ல்டு வாரே வந்துடும் போல. சொல்லு. Uncle, there's a problem here. Daddy, don't go. What are you doing? This is dangerous. Uncle told to stay in. He will take care. Please don't go there. Hey, William, நீ ஏன் அந்த ஊரை விட்டு ஓடுறியா இல்ல உன்னை ஓட வைக்கணுமா? என்னப்பா பதிலே காணோம்? நாம தான் ஓட வைக்கணும் போல. வாங்க. ஏன்டா மண்டையில் அடிச்சு மூளைக்கு ஏறலையாடா? என் மூளை அங்கதான் இருக்குன்னு உனக்கு யாரா சொன்னா? ஃபைட் ஆரம்பிக்கலாமா? காப்பாத்துறா, ஹீரோல மட்டும் துணி மாதிரி ஆயிட்டா. எனக்கு எதுவும் கேட்கல, இது வச்சு நீ தப்பிச்சுக்க. பேட்டு வேணுமா 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 வச்சுக்க. அப்ப நான் விடுறேன். வேணடா வேணடா மச்சான் புடிச்சுக்கோ. சார் இவன் தான் சார் எல்லாரும் அடிக்கிறான். அந்த வெள்ளக்கார பொண்ணுக்காக புடிச்சு ஜெயில போடுங்க சார். சார் இல்ல சார், நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு. ஏட்டே எல்லாத்தையும் ஜீப்ல ஏத்து.
சார் நாங்களாம் ரொம்ப சாதாரணமானவங்க சார். சட்டப்படி நியாயப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க சார். இல்லைன்னா இல்லைன்னா கூகுள் பே ஃபோன்பே என்ன ஃபார்மாலிட்டின்னு சொன்னீங்கன்னா அதை பண்ணிட்டு கிளம்பிடுவோம் ஆமாம் சார். சார் பண்ணுவீங்கடா, நீங்கள் பண்ணுவீங்க. அட இந்த பக்கம் வா. கிரிக்கெட்டில் இந்தியா தோத்தா சிரிப்பீங்க, அதை தட்டி கேட்ட மண்டையை பூரா உடைப்பீங்க, பிரிட்டிஷ்காரனுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ஊர்காரனையே அடிப்பீங்க. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு நல்லவ மாதிரி நடிப்பீங்க. சார் ஒரு இடத்துல நின்று பேசுங்க சார், பயமாக இருக்குது சார். நீங்களாம் யார் தெரியுமாடா? வெள்ளைக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆன்டி இண்டியன்ஸ். யாரு சார் ஆன்டி இண்டியன்ஸ்? அவங்க தான் சார் பிரிட்டிஷ்காரங்களை அடிக்க பார்த்தாங்க. நாங்கள் ஒரு ஹியூமனிட்டியோட போய் அவங்கள காப்பாற்றணும் சார். சார் சும்மா ஆன்டி இண்டியன் சொல்லாதீங்க சார், மனசு ரொம்ப வலிக்குது. எங்களுக்கும் தேசபக்தி இருக்கு சார். ஓ தேசபக்தி. நான் உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்குறேன், அதுக்கு நீ கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு தேசபக்தி இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். ஓகே சார். 1947 சார் 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கிடைச்சி சார். அன்னைக்கு கூட வெள்ளிக்கிழமை. டேய் நான் இன்னும் கேள்வியே கேட்கலடா. நாட்டுப்பற்று 1947 19 into 47 எவ்வளோடா? சொல்லுங்கடா சார். அதுக்கும் தேசபக்திக்கு என்ன சார் சம்பந்தம்? அது மேத்தமெட்டிக்ஸ் சார், ஜஸ்ட் நம்பர். 1947க்கும் தேசபக்திக்கும் சம்பந்தம் இல்லை. அது 1 2 3 மாதிரி வெறும் நம்பர். சரி, ஒலிம்பிக்ஸில் இந்தியாவுக்கு எதுக்குடா கோல்டு மெடல் கிடைச்சது? ஜெயிச்சதுக்கா சார்? நான் ஸ்போர்ட்ஸ் அவ்வளோவா ஃபாலோ பண்ணுறது இல்லை சார், ஒன்லி ஸ்டடீஸ் சார். ஓ அப்போ சிலபஸ்லேருந்தே கேட்குறேன். அக்பர் எதுக்குடா மரம் நட்டாரு? சார் அக்பர் மரத்தை நட்டல சார், அசோகர் தான் நட்டினாரு. டேய் என்ன எழுத்து பேசுறியா நீ? சார் ஹிஸ்டரியில் அவ்வளோ பெரிய சயின்டிஸ்டா நீ? நோ சார். டேய் இப்போ இதுக்கு பதில் சொல்கிறா சார். சேர சோழ பாண்டிய யாரா? சார் ஒருத்தர் வந்து சேரர் சார், இன்னொருத்தர் வந்து சோழர் சார். இந்த 2 பேர் இல்லாதவங்க பாண்டிய. ஆமாம் சார். விஜய் டிவியில் வேலை பார்த்துருப்பானோ? தெரியாதுடா உங்களுக்கு, தேசபக்தி தெரியாது, ஹிஸ்டரி தெரியாது, நாட்டுக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு தெரியாது. இதில் ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காடா உங்ககிட்ட? நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம் சார். எம்எல்ஏ எலெக்ஷனுக்கா எம்பி எலெக்ஷனுக்கா? தெரியாது. பார்லிமெண்ட்டுக்கா ராஜ்யசபாக்கா? அதுவும் தெரியாது. சேர்மேனு கவுன்சிலரு தெரியாது. அட்லீஸ்ட் மேயர்னா என்னன்னு தெரியுமா? 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் மேயர் சார். டேய் அது மேஜர்ரா. சரிதான். அப்போ 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களா? டேய் 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 அதுவும் மேஜர் தான்டா. இதெல்லாம் மைனர் கூட தெரியுமாடா? இவ்வளோ ஹெவி நாலேஜை வச்சுக்கிட்டு நீங்களாம் எங்கடா வேலை செய்றீங்க? நான் பேக்கரி வச்சிருக்கேன் சார். அதில் நான் ஒர்க் பண்ணுறேன் சார். நானும் ஒர்க் பண்ணுறேன் சார். நானும் பேக்கரியில் ஒர்க் பண்ணுறேன் சார். போய் சொல்கிறேன் சார். சார் சோஷியல் டீச்சர் சார் இவன். டேய் டேய் நீ டீச்சரா? இவ்வளோ நேரம் டார்ச்சர் பண்ணியாடா? சரி இங்கிலாண்டோட கேபிட்டல் என்னடா? லண்டன் சார். ஆமா குடிக்க தண்ணி வச்சுக்கியா? நினைச்சேன்டா, நினைச்சேன். உங்களுக்கு இந்தியா பத்தி எதுவும் தெரியாது, ஆனா இங்கிலாண்டை கேட்டா எல்லாம் கரெக்டா சொல்றீங்க. சரிடா, இங்கிலாண்டை பத்தி உங்களுக்கு ஒரு ஃபைனல் கொஸ்டின், டஃப் கொஸ்டின்ரா. உங்களுக்கு எந்த நாட்டு மேல பற்று இருக்குன்னு இப்ப சொல்ற ஆன்சரை வச்சே நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஈஸியாக கேட்பார் சாரா இருங்க. இஎன்ஜி இங்கில ஆரம்பிச்சு எல்ஏஎன்டி லேண்டில் முடிகிற ஒரு நாட்டுடைய பேர் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு தெரியுமாடா? சொன்னா மாட்டிக்கோன்னு எவனும் சொல்ல மாட்டீங்க சார். ரொம்ப டஃப்பாக இருக்கு சார், யாருக்குமே தெரியாது சார் இது. இங்கிலாந்து சார். டேய் உனக்கு ஜெனரல் நாலேஜ் சூப்பரா இருக்குடா. அக்யூஸ்டுக்கு தெரியுது, ஆசிரியருக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம்டா, சுத்துங்கடா டே. உங்க நாட்டு பற்ற நட்டு வச்சா 4 மாசத்துல விளைஞ்சி தள்ளிருண்டா. இன்னுமா வராரு? டேய் டேய் சார் என்ன சுத்தல்ல விட்டு இவனுக்கு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு பயங்கரமான தேசப்பற்று இருக்குடா. தேங்க்யூ சார். இதுதான் சார் அப்பையிலேருந்து சொல்கிறோம். நம்ம நாட்டு மேல இல்லடா, வேற நாட்டு மேல. டேய் நீங்கெல்லாம் இந்த ஊர்ல மட்டும் இல்லடா, இந்த நாட்டுல இருக்க கூட ஒரு ஆளு. அப்படி என்ன சார் தப்பா பேசுறீங்க? அதை தாண்டா நானும் சொல்லிட்டு இருக்கேன். டேய் யாரா கத்துறதுங்க? வாங்க வாங்க சார், வாங்க சார், வாங்க. வணக்கம் வணக்கம் சார் நல்ல தீர்ப்பா சொல்லுங்க சார். எல்லாரும் கத்தாதீங்க, அமைதியா இருங்கயா. அமைதியா சொல்றேன்ல. அமைதியா இருங்கப்பா. சார் ஜெசிகா சார், நான் ஒரு 2 மினிட்ஸ் பேசிக்கிறேன் சார். இருங்க இருங்க சார்,
என் பொண்ணு தேர்ட் இயர் பிடெக் படிக்கிறா சார். எப்ப பார்த்தாலும் கொரியன் வெப் சீரிஸ் பாக்குறா சார். இந்த ஏதோ பிடிஎஸ் குரூப்பாம்ல எப்ப பார்த்தாலும் பாடிட்டே தர்றாங்க. அத பார்த்ததுல இருந்து கட்டினா ஒரு கொரியன் பையன் தான் கட்டிக்குவேன், அங்கேயே செட்டில் ஆயிடுவேன் சொல்றேன் சார். இதெல்லாம் யாருனால? இவனால. சார் என் ரெண்டாவது பொண்ணு ஒரு அமெரிக்காக்காரனோட ஓடி போயிட்டா சார். ராத்திரியோட ராத்திரியா இங்க இருந்து கிளம்பி அமெரிக்கா போனா அங்கேயும் ராத்திரி, அங்க இருந்து கிளம்பி இங்க வந்தா சார் இங்கேயும் ராத்திரி, ஒரே இருட்டு. என் லைஃபே இருண்டு போச்சு சார். எல்லாத்துக்கும் காரணம் இவன் லவ் தான் சார். அது மட்டும் கிடையாது சார், இங்க லோக்கல் ஃபிகரை உசார் பண்றதுக்கு நாங்க அவ்வளவு கஷ்டப்படுறோம். இவன் என்னடா ஃபாரின் பணம் உசார் பண்ணிருக்கா சார். வயிறு எரியுது சார், வயிறு எரியுது. பாக்குறான் பாருங்க சார். உலகநாத ஐயாவோட பையனாச்சுன்னா குழந்தைக்கு பேர் வைக்க சொன்னா எலிசபெத் டெய்லர் வைக்கிறான் சார். சார் நான் கேக்குறேன், ஒரு டெய்லரோட பொண்ணு டெய்லர் தான் ஆகணுமா? எவ்வளவு கொடூரமா யோசிக்கிறா பாருங்க சார். சார் எல்லாத்துக்கும் மேல எங்க உலகநாத ஐயாவை சுமார் 5 அடி இருக்கு சார். 5 அடி குழியில தள்ளி விட்டு ஊருக்காரங்க முன்னாடி மிதிச்சா சார். அந்த வெள்ளக்காரன் மதர்லாண்ட நேச்சவரை மண்ணில போட்டு முக்கிட்டா சார். சார் என்னால தாங்க முடியல சார். இவங்க டிராமா பண்றாங்க சார். என்னது டிராமாவா? தம்பி டிராமாவா? தேசத்தை காப்பாத்துறது டிராமானா? அமைதி. தேசத்துக்காக போராடுறது டிராமானா? தேசத்துக்கு ரெண்டு போதண்டா. அவங்க நாங்க எல்லாம் டிராமா டூப் தான் சார். ஆமா சார், தேவன கோட்டை டிராமா டூப் சார். நாங்க சத்தாம எல்லாரும் சும்மா இருக்கியா சார்? சொல்லுங்க சார். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் எனக்கு இருக்கிற நாலேஜ்க்கும் நான் இப்பவே இங்கேயே இன்ஸ்டன்டா ஸ்பான்டேனியஸா ஒரு தீர்ப்பு சொல்ல போறேன். இது பயங்கர ஸ்பான்டேனியஸா. இது ஒரு சாதாரணமான ஊர் பிரச்சனை அல்ல, நம் தேசத்தின் பிரச்சனை. ஒரு இந்தியன் ஒரு பிரிட்டிஷ் பெண்ணை காதலித்ததனால் ஏற்பட்ட பிரச்சனை. இதனால் இரு தரப்பினரின் மனதும் உணர்வுகளும் புண்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தேசம் கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் சுதந்திர தினத்தன்று நிகழ்ந்தது. மேலும் வேதனைக்குரியது. நெஞ்செல்லாம் புண்ணாயிடுச்சு. எனவே ஊரில் ஏற்பட்டுள்ள அசாதாரணமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டும் ஊர் அமைதியை காக்கும் பொருட்டும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணமான அன்புவின் காதலை தற்காலிகமாக ரத்து செய்வதென்றும் அன்புவை ஊரை விட்டு வெளியேற்றவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய அந்த நிலத்தை பூபதியிடமே ஒப்படைக்க உத்தரவிடப்படுகிறது. ரொம்ப தப்பு சார். எதுப்பா சார் எந்த காலத்துல சார் இருக்கோம்? இப்போ வந்து ஊரை விட்டு வெளியே அனுப்புறேன்றீங்க. இருப்பா, பக்கத்து ஸ்டேட்ல இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது சார். இவன் மாதிரி ஒரு பையன் ஊருக்கே பிரச்சனையா இருக்கான்னு சொல்லிட்டு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்போ இவன் கெஞ்சரான இவனை நான் ஊருக்குள்ள அமிச்சேன்னு வைங்களேன். இந்த கூட்டத்தில் இருக்க எவனா ஒருத்தன் போய் கள்ள தூக்கி அவங்க அப்பா மண்டையில போட்டான்னு வைங்களேன், என் மண்டையில போட்டு உருட்டுவானுங்க. இப்ப பிரச்சனை புரியுதா? இது அநியாயம் சார். சார் இந்த மாதிரி பண்ணாதீங்க சார். சார் நான் சொல்றதை கேளுங்க சார். சார் 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 ஜெசிகா பொண்ணு கூட்டு போய் போறாயா? அவனை மட்டும் கூட்டு போங்கயா. I want to